ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, துளாராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பொதுவாக ஒவ்வொரு மாதத்துலேயுமே ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி ஏற்படும். இந்த ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து தான் ஏற்படுதுன்னே சொல்லணும். இந்த வரிசையில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் துளாராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், புதன் மற்றும் சூரிய பகவான் எல்லாருமே 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்தாங்க. அதாவது இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிற்பாதியில் 5வது இடத்துக்கு எல்லா கிரகங்களும் மாறிட்டாங்க. இந்த கிரக நிலைகள் எல்லாம் 5வது இடத்துல இருக்கக்கூடிய நிலையில் சனி பார்த்தீங்கன்னா 6வது வீட்லேயும், ராகு 5வது வீட்லேயும், குரு 9வது வீட்டிலும், கேது 11வது வீட்லேயும் சஞ்சாரம் செய்கிறாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு இந்த மாதங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கும், என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக துளாராசி நேயர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரங்களுடைய அடிப்படையில் பார்க்கும்போது முதல்ல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் தான். கட்டாயமாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் ஏற்படலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக அது தசாபுத்திகளுக்கு ஏற்பட்டு இருக்கும். எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். இது 50லேருந்து ஒரு 60% பேருக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். மற்றபடி ஒவ்வொருத்தருக்குமே உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இருந்த இடத்துல உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளின்படி பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் அப்படின்றத தாண்டி குறிப்பாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளை துளாராசினியர்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது, நேரம் கழித்தும் சாப்பிடக்கூடாது. இது ரெண்டையுமே ப்ராப்பராக செஞ்சிடணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. சத்தான காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதே போல் காதல் செய்யக்கூடிய காதல் ஜோடிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதே கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய உறவில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். அதே அலுவலகத்தில் ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில சவால்கள் நிறைந்து தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி ஒரு சில சமயங்களில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் நம்ம முழுக்க முழுக்க தசாபுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு அசுப விஷயங்கள் நடக்கலாம். கல்வி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் போகும். ஸோ படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆர்வ குறைகள் இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக அதிகமாக்கிக்க கூடாது. ஏன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் அதை யாருமே இழந்துடக்கூடாது. ஸோ அம்மாவுடைய ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக துளாராசிக்காரங்க யார் இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணும். துளாராசியை உடையவர்களுடைய அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லை துளாராசிக்காரங்களாகவே உங்கள் அம்மா இருக்காங்க அப்படின்னாலும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நான் அவங்களுக்கு இப்போதைக்கு ஆரோக்கியத்தில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வெளியூர், வெளிநாடு இதெல்லாம் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக போயிட்டு வரலாம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த டைமுக்கு உங்களால் எளிமையாகவே போயிட்டு வந்துட முடியும். வெளிநாடு போயிட்டு வரதுலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா துளாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடினமான உழைப்புக்கான பலன்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு காலங்களாக உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம், மரியாதை, செல்வாக்கு இது எல்லாமே இனி கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக தான் நடக்க போகுது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்தாலுமே கூட அதை தாண்டி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்க போகுது. அதனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் உங்களுடைய பாசிட்டிவான இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எப்போதும் கைவிட்டுறாதீங்க. ஏன்னா எந்த நேரத்துலையுமே நமக்கு இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நம்ம இழக்கவே கூடாது. அப்படி நம்ம தன்னம்பிக்கையை இழக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம நிறைய பாதிப்புகளை பார்க்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம்.
அதே நேரம் துளாராசிக்காரங்களா இருக்கீங்கன்னா, ரத்த பந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் தொடர்பான விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும். ஏன்னா, உங்களுக்கு இந்த உறவுகளுக்கு மத்தியில எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் வந்து தவிர்த்துக்கோங்க. ஸோ எது நடந்தாலும் சரி, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவிட்டிய மட்டும் இழந்துடாதீங்க. ஏன்னா, பாசிட்டிவான அமைப்புக்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் உங்கள யாரும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதாவது ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாரி உங்களுடைய மனநிலைய மாத்திக்கிட்டு, உங்களுக்குள்ள தன்னம்பிக்கைய நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. உங்களுக்கு நீங்களே வந்து அட்வைஸ் பண்ணி தன்னம்பிக்கையோடு வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜியோட இருந்தீங்க அப்படின்னா, உங்கள ஒருத்தராலயும் வந்து அசைக்க கூட முடியாது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவான அமைப்புக்குள்ளேயே வந்து இருங்க. அதே நேரம் மத்தவங்கள்ட்ட பேசுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் வார்த்தையில வந்து கவனமா இருக்கணும். அதேபோல மத்தவங்களுடைய குடும்ப விஷயங்கள நீங்களும் தலையிடாதீங்க. உங்களுடைய குடும்ப விஷயத்திலயும் யாரையும் தலையிடவும் அனுமதிக்காதீங்க. ஸோ உங்க பிரச்சனைகள நீங்களே வந்து தீர்க்க பாருங்க. மத்தவங்களுடைய விஷயத்துல நீங்க தலையீடு பண்ணீங்க அப்படின்னா, அதனால நீங்க தான் வந்து பாதிப்படைவீங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். முக்கியமா வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதாவது இழுபறியா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருந்துட்டு இருந்ததோ அதெல்லாம் படிப்படியாக இப்போ மாற ஆரம்பிக்கும். கொடுக்கவே முடியாமல் திணறிட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை கூட நீங்கள் வந்து இப்போ வந்து செய்து முடிப்பீங்க. இவ்வளோ காலங்களாச்சு, இத்தனை ஆண்டுகளாச்சு செய்ய முடியலையே அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருக்கும். புதிய வாகனங்களை வாங்குறதுக்கான அமைப்புகள் இருக்குது. பழைய வாகனங்களை விற்றுட்டு புதுசாக வாகனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லா விஷயங்கள்லையுமே வந்து வாக்குவாதங்கள் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே வந்து சமாளிக்க முடியாது. குறிப்பாக பிள்ளைங்ககிட்டயா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, வாக்குவாதம் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும். இந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து அடிக்கடி ஏற்படும் பொழுது, தேவையில்லாத வார்த்தைகளை மட்டும் விட்டுறாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசித்து குடும்பத்தில் வந்து சிக்கலை வந்து உண்டு பண்ணக்கூடாது. நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்கள் குடும்பத்தில் வந்து புகுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நிறைய வாக்குவாதங்கள் தான் ஏற்படும். இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வேற இந்த காலகட்டங்களில் உச்சமாக வேற இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் கண்டிப்பாக அமைதியாக தான் இருக்கணும். வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் போய் மாட்டிப்பீங்க. ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும் பொழுது, ஆரோக்கியம் அப்படின்னா மொத்தமாக உடல் முழுக்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதனால் முழுக்க முழுக்க துளாராசிக்காரங்க கவனமாக தான் இருக்கணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றது இல்லாமல் இல்லவே இல்லை. மேலும் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் கூட இப்போ ஒன்றொன்னா வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த தடை எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்களை சுற்றி நேர்மறையான மனிதர்களை நிறைய பேரை வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடியவங்க. யாரெல்லாம் நேர்மறையான எண்ணத்தோடு இருக்காங்களோ, நேர்மறை சிந்தனைகளோடு இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி நல்ல உள்ளங்களை உங்களை சுற்றியே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து கிடைக்கும். நெகட்டிவாக பேசுகிறவங்க, முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, எதுவுமே வந்து செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்களுடைய சுற்று வட்டாரத்தில், அதாவது உங்களை சூழ்ந்து வந்து வச்சுக்காதீங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் வந்து சோம்பேறித்தனமாக ஆகிடுவீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு பாருங்கள். சுறுசுறுப்பாக இருங்க. நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் உங்களை வந்து நல்லபடியாக வாழ வைக்கும். இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தொழில், வியாபாரம் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக துளாராசிக்காரங்க நிறைய பேர் முன்னேற்றங்களை வந்து பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் இதுதாங்க. ஏன்னா இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. ஏன்னா பணம் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம கவனமாக தான் இருக்கணும். காலத்தையும் சரி, நேரத்தையும் சரி வீணடிக்காமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படின்னா அது துளராசிக்காரங்க தான். ஏன்னா இவங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ராசிநாதன் சுகஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் அமர்ந்து தொழிலை வந்து பார்வையிடுறாரு அப்படின்றதுனால சிறப்பான பலன்கள் தொழிலில் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலே நீங்கள் வந்து பிரபலமாயிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழில் வந்து இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா பல நன்மைகள் உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. அதை செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனஸ்தானத்தை வந்து பார்வையிடுறாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். பல நன்மைகள் உங்களுக்கு வந்து நடக்கும். அதாவது நீங்கள் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்க, இல்லை ரொம்ப நாளாக கொடுக்க முடியாத கடனாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியும். அதே போல் பணவரவும் நல்லாவே இருக்கும். உங்கள் ராசிக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்க்குறாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும். அறிவாற்றல் வந்து பெருக ஆரம்பிக்கும்.
எதையுமே வந்து சரியான நோக்கத்தில் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்குறாரு அப்படின்றதுனால குறைந்த முதலீடுகள் செய்து நீங்கள் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். எந்த காரியம் செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட வந்து ரொம்ப முகமலர்ச்சியோடு வந்து பேசுங்க. கனிவோடு வந்து பேசணும். நீங்கள் பேசக்கூடிய பேச்சிலேயே அவங்க வந்து உங்களுடைய பொருட்களை வந்து வாங்கணும். அந்த அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து இருக்கணும். நீங்கள் பேசியே வந்து இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்களை செய்யலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்காட்டுறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இப்போ வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் இந்த காலகட்டங்களில் துளாராசிக்காரர்களை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புத்திரபாக்கியமும் இருக்குது. அதுக்கான அமைப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் இறங்கலாம். உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ 7ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. அதனால் தொழிலில் கூட்டு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வந்து போகும். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தாங்க. பஞ்சமஸ்தானத்தில் ராகு இருந்து பல தடைகளை தந்தாலும் கவலைப்படாதீங்க. குரு பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த தடை இருந்தாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். தைரியமாக இருங்க. இந்த பதிவில் நிறைய தகவல்களை துளாராசினியர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.